ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே. டெய்லியும் லீவ் விட்ட நாள்லேருந்து 12, 1 மணி ஆகுது தூங்குறதுக்கு நைட்டு. அப்போ காலையில எழுந்திரிக்கவே முடியல. ரொம்ப இன்னைக்கெல்லாம் 6 மணி ஆயிடுச்சு. சரி எழுந்து வாசல்லாம் கழுவிட்டு கோலம் மட்டும் போட்டுட்டு விளக்கேத்தல. எல்லாருமே ஏத்தியிருந்தாங்க. சரி எந்திரிக்க முடியலையேன்னு ஒரே இதுவாச்சு. சரி கோலம் மட்டும் போட்டுட்டு, அப்படியே வந்தா கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சோஃபாவ பார்த்தா துணி எங்கெங்க இங்கே தான் கிடக்கும் இந்த சோஃபா ஃபுல்லும். அதெல்லாம் எடுத்து தட்டி விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போனது. இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் கிழங்கும், மதியத்துக்கு வந்து தயிர் சாதமும் இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும். இந்த சேப்பங்கிழங்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அதை பார்த்தாலே ஒரு தடவை எனக்கு பொரியல் பண்ண எனக்கு அது எப்படி பண்ணணுன்னே தெரியல. பண்ணியிருந்தேன் அப்படியே குழன்னு ஏதோ ஜெல்லு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதை பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நல்லா கற்றுக்கிட்ட பின்னாடி இப்போ தான் பண்ணுறேன். இப்போல்லாம் அப்படியே ப்ரோ மாதிரி பண்ணிடுவேன். சூப்பராக இருக்கும். ஒட்டவும் ஒட்டாது. அதுவும் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மசாலாவோடு இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரே அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்குக்கு அப்புறம் இது வந்து எல்லாரோட ஃபேவரட். தயிர் சாதம்னா உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி. அப்புறம் சரி எல்லாம் வேலையெல்லாம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஜூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மாதுளப்பழ ஜூஸ் தான், பீட்ரூட் ஜூஸ்லாம் கிடையாது. மாதுளப்பழ ஜூஸ்க்கு எல்லாம் பண்ணிவிட்டு பூரியும் சுட ஆரம்பிச்சிட்டேன். சரி என் ஹஸ்பண்டுக்கு டைம் இருக்கங்காட்டியும் அவர் இன்றைக்கி வந்து வீட்டிலே சாப்பிட்டு போயிட்டார். வெறும் மதியத்துக்கு வந்து தயிர் சாதமும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு மட்டும்தான். நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்றதால மதியம் செலிப்ரேட் பண்ணுறதால அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றோம். என் வீட்டுக்கார் வந்து எப்போ தயிர் சாதம் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.